நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். என்னோடு சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லலாமா? ஜெயமோ கர்த்தரால் வரும். மீண்டும் சொல்லலாமா? ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். வேதம் சொல்லுகிறது ஜெயமோ கர்த்தரால் வரும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் தேவன் ஜெயிக்க வைக்கிறவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். அப்படி என்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜெய கிறிஸ்துவாய் இருக்கிறார், வெற்றி பெற்றவராய் இருக்கிறார். அந்த தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த காலை நேரத்தில் உங்களோடு இந்த தலைப்பின் கீழ் பேச விரும்புகிறேன். ஜெயம் தரும் தேவன், God who gives victory. ஜெயம் தரும் தேவன் என்கிற தலைப்பின் கீழே உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க ஆவியானவர் என் உள்ளத்தை ஏவினார். அன்பானவர்களை, சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் யாராவது தோல்வியை விரும்புவார்களா? யாராவது தோல்வியை விரும்புவார்களா? நான் பார்த்த அளவு தோல்வியை நேசிக்கிறவர்கள் வெகு சிலர். தோல்வியை யாரும் விரும்புவதில்லை. சிறு பிள்ளைகள் கூட தோற்க விரும்புவதில்லை. சின்ன விளையாட்டில் கூட தோற்க விரும்புவதில்லை. அதில் மதிப்பே இல்லாவிட்டாலும், அதில் ஒரு பரிசே கிடைக்காவிட்டாலும் ஜெயிக்கவே விரும்புகிறார்கள். சிறு விளையாட்டு, சிறு ஒரு போட்டி, இல்லை ஒரு தேர்வு, இல்லை ஒரு இன்டர்வியூ, இப்படி எல்லா காரியத்திலும் நாம் வெற்றியவே விரும்புகிறோம். ஆனால் பாருங்கள், நாம் என்னதான் ஆயத்தப்பட்டாலும் வேதம் சொல்லுகிறது ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீரே என்னை ஜெயிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்துல நான் உங்களை உற்சாகப்படுத்தி சொல்கிறேன், இந்த மாதம் ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவாராக. உங்கள் படிப்பு வெற்றியாய் இருப்பதாக, உங்களுடைய வேலை வெற்றியாய் இருப்பதாக, உங்களுடைய எதிர்காலம் வெற்றியாய் இருப்பதாக, உங்களது வாழ்க்கை வெற்றியாய் இருப்பதாக, உங்களது முயற்சிகள் தேவனால் வெற்றி கிடைப்பதாக. அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே ஒரு தேவ மனிதன் வாழ்க்கையில் இருந்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொடுக்க போகிறேன். இந்த மனிதனை கண்டு நான் பிரமிக்கிறேன். இந்த மனிதனுடைய வாழ்வை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். ஏனென்றால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில தோல்வியே இல்லை. இந்த மனிதனுடைய வாழ்வில் அவன் வெற்றி பெற்றவராகவே இருந்தான். ஒரு இடத்தில் கூட இவர் தோற்று போனார் என்று சொல்ல முடியாத அளவுக்கு இவர் செய்ததெல்லாம் வெற்றியாய் முடிந்தது. அவர் வேறு யாரும் இல்ல, தாவீது ராஜா. இந்த தாவீது ராஜாவின் வாழ்க்கையை சந்தித்து பார்ப்பீர்கள் என்றால், இவர் பெரிய யுத்த வீரர், பெரிய யுத்தங்களை நடத்தினவர், பெரிய தேசத்தை ஆளுகை செய்த ராஜா. ஆனால் பாருங்கள், ஒரு யுத்தத்தில் கூட, ஒரு போட்டியில் கூட இவர் தோற்காதவராய் வெற்றி பெற்ற ஒரு தேவ மனிதனாய் காணப்பட்டார். இவரது வாழ்க்கை வெற்றி பெற்ற வாழ்க்கை, இவரது ஆட்சி ஒரு வெற்றி பெற்ற ஆட்சி, இவரது முயற்சி எல்லாம் வாய்த்தது. இவர் போன இடங்களில் எல்லாம் இவருக்கு வெற்றி கிடைத்தது. நான் தாழ்மையா இந்த காலை நேரத்தில் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த தாவீதுக்குள் இருந்த சில காரியங்கள் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால், நமது வாழ்வும் நமது எதிர்காலங்களும் எல்லாம் வெற்றியாய் மாறும் என்றே விசுவாசிக்கிறேன். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இன்றைக்கு இந்த தாவீதின் வாழ்விலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். இவர் ஜெயமாய் வாழ என்ன இவருக்குள் இருந்தது, அதுபோல நாமும் இருப்போம் என்றால் நமது வாழ்வும் ஜெயமாய் மாறும். முதலாவது ஒரு காரியம் கவனியுங்கள். இந்த தாவீதின் வாழ்க்கையில நான் பார்க்கிற ஒரு ஆச்சரியமான காரியம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலிருந்து யாராவது வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த
இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தீனுடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். 47ஆம் வசனம் மட்டும் வாசிக்கலாம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஆமென் அல்லேலூயா. நமது வாழ்வு ஜெயமாய் மாற தாவீதிடத்தில் கற்றுக்கொள்கிற சில காரியம். முதலாவது காரியம் பாருங்கள். இந்த தாவீதிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், இந்த தாவீது கர்த்தரை சார்ந்து கொண்டதால் ஜெயம் பெற்றான். இவன் கோலியாத்துக்கு முன்பாக வந்து சொல்கிறான், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய், ஆனால் நான் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். அன்பானவர்களே, இந்த வசனத்தின் பின்னணியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அன்றைய காலகட்டங்களில் தேசங்களுக்கு விரோதமாய் தேசங்கள் சண்டை போடுவது இயல்பான ஒன்று, யுத்தங்கள் நடப்பது இயல்பான ஒன்று. ஒரு நாள் வந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்திய ஜனங்களுக்கும் யுத்தம் வந்துவிட்டது. யுத்தம் வந்தபோது இந்த பெலிஸ்திய படைகளிலே சிறந்த வீரன், ஒவ்வொரு நாட்டிலும் சிறந்த வீரன் இருப்பான் அல்லவா? அதுபோல இந்த பெலிஸ்திய நாட்டின் போர் வீரர்களிலே சிறந்த போர் வீரன் கோலியாத். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் 6 முழ உயரம் 1 ஜான். 6 முழம் 1 ஜான், குறைந்தது ஒரு 10 அடி உயரமாவது இருக்கக்கூடும். திடகாத்திரம் உள்ளவன். அவன் ஈட்டியை கூட நம்மால் தூக்க முடியாது, அவ்வளவு கனமுள்ள ஈட்டியை பிடித்தவன். சிறு வயதிலிருந்து யுத்தங்களை பழகினவன். யுத்தம் போடுவதே அவனுக்கு வேலை. உங்களுக்கு விரோதியா இருக்கிற சாத்தானுக்கு சண்டை போடுறதே வேலை. சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை எதிர்க்கிற சில ஆளுக்கு எதுதான் வேலை? சண்டை போடுறதா வேலை. ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, அந்த கோலியாத் சின்ன வயசுல இருந்தே யுத்தத்தை பழகினவன், தேறினவன், பராக்கிரமசாலி. மொத்த பெலிஸ்திய நாட்டிலே இவனை போல வீரன் இல்லை. இவனை போல ஒருத்தன் இஸ்ரவேல்ல கூட இல்லை. இவன் ராட்சத புத்திரர்களில் ஒருவன் என்று சொல்லத்தக்க அளவுக்கு பராக்கிரமசாலி. இவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சவால் விட்டான். இந்த பக்கம் இஸ்ரவேலர், அந்த பக்கம் பெலிஸ்திய படை. அன்பான தேவ பிள்ளைகளே, சில நேரம் உங்களுக்கு எதிராக சில பிரச்சனைகள் பெருசா இருக்கும். உங்களுக்கு எதிராக பல போராட்டங்கள் வாழ்க்கையில பெருசா இருக்கும். வாழ்க்கையில படிப்பு, வேலை, குடும்பம், தேவை, இதெல்லாம் பெருசா நிற்கும். கோலியாத் இஸ்ரவேலுக்கு முன்பாக வந்து நின்று கர்ச்சித்தான், ஒருவனுக்கு ஒருவன் வாருங்கள், என்னை யாராவது வெற்றி பெற்றால் எங்கள் தேசம் உங்களுக்கு அடிமை, உங்களை நான் வீழ்த்தி விட்டால் உங்கள் தேசம் எனக்கு அடிமை என்று சவால் விடுகிறான். சில நேரம் நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள் நமக்கு சவால் விடும். எப்படி ஜெயிக்க போறோன்னே தெரியலையே, எப்படி வாழ போறோம் தெரியல, என்ன செய்ய போறோம் தெரியல என்ற சவால் அது பெருசா இருக்கும். கோலியாத் மிகப்பெரியவனா இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பார்க்கறாங்க, அவன் பயங்கரமா இருக்கிறான். உருவத்தை பார்த்தே பயந்துட்டான். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்தார்கள். சில பிரச்சனை நமக்கு பயத்தை கொடுக்கும். ஐயோ போச்சு, என்ன செய்ய போறோம் தெரியல, பயப்படுத்தும். சில பிரச்சனைகள் நமது வாழ்க்கையை பயப்படுத்தும். ஆகா முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிந்தது என்ற பயத்தை கொடுக்கும். எல்லாரும் ஓடி ஒளிகிறான். ராஜாவே பயப்படுறான். சவுல் ராஜா தான் இருக்கிறதுலே தேசத்துல உயரமான ஆளு. வசனம் சொல்லுகிறது, அவன் ராஜாவா இருந்த போது எல்லா இஸ்ரவேலர்களும் அவருக்கு தோளுக்கு கீழே இருந்தார்கள். அப்ப இருக்கிறதுலே உயரமான ஆளு சவுல் தான் இஸ்ரவேல் தேசத்துல. அங்க கோலியாத். ஆனா சவுலே பயப்படுறான். ஆகா இவனை ஜெயிக்கிறது முடியாது என்று சவுல் பயப்படுறான். இப்படிப்பட்ட சூழல். தாவீது ஒரு சிறு வாலிபன். அவன் யுத்தத்துக்கு யதார்த்தமா வர்றான் பாருங்க. அவன் ஹாயா கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது பாட்டு பாடிட்டே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். வந்தது நோக்கம் என்ன தெரியுமா? ஸ்நாக்ஸ் கொடுக்க வந்தவன். பக்கத்துல சொல்லுங்க, ஸ்நாக்ஸ் கொடுக்க வந்தவன். அல்லேலூயா.
அங்க பெலிஸ்தியன் எதுக்கு வந்தான்? யுத்தத்துக்கு வந்திருக்கிறான். தாவீது எதுக்கு வந்திருக்கிறான்? ஸ்நாக்ஸ் கொடுக்க வந்தான். அண்ணனை பார்த்துட்டு விசாரிச்சுட்டு கொஞ்சம் தின்பண்டத்தை கொடுத்துட்டு நல்லா இருக்கீங்களான்னு பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க வந்தான். அல்லேலூயா. அங்க யுத்தத்துக்கு வந்தாலும் பயந்துகிட்டு இருக்கிறான். பாருங்க வசனம் சொல்லுது 40 நாள் இந்த மாதிரி கோலியாத் பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் யோசிச்சேன், ஏன் ஒரே நாள் சண்டை போட்டு முடிச்சிருந்திருக்கலாம். பாருங்க சில பிரச்சனை நம்மளுக்கு நீண்ட நாளா இருக்கும். பாருங்க நம்ம வாழ்க்கையில சில போராட்டம் ரொம்ப நாளா இருக்கிற மாதிரி இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும், ரொம்ப நாளா இருக்கும். எப்படா இது முடியும், ஐயோ ஐயோ இது என்னைக்குதான் தீரும் அப்படின்றது போல பிரச்சனை இருக்கும். ஆனா பாருங்க நம்ம அது ஸ்நாக்ஸ் கொடுக்க வந்தவன் பாருங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே இவனுக்குள்ள ஒரு வைராக்கியம். என்னடா இவன் நம்ம ஆண்டவரை நிந்திக்கிறான், நம்ம சேனைகளின் கர்த்தருடைய படையை நிந்திக்கிறான், இவன் ஏமாற்றம் அப்படின்னு சொல்றான். ராஜாட்ட அப்படி சொல்றான், சவுல் 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 ராஜாவே நான் யுத்தத்துக்கு போறேன். எல்லாம் பயந்துட்டாங்க. என்னப்பா இத்தனை வருஷம் யுத்தம் பண்றோம், இத்தனை வருஷம் எத்தனையோ பேரை கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு அந்த தைரியம் இல்ல, நீ என்னப்பா தைரியமா நான் போறேன்னு சொல்ற? ஆமா ராஜாவே, அவன் பட்டயத்தோட ஈட்டியோட வர்றான், நான் கர்த்தரோடு இந்த யுத்தத்தை சந்திக்க போகிறேன், நான் ஆண்டவரை பற்றி கொண்டு போகிறதா நான் நிச்சயம் ஜெயிப்பேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காலையில் ஆவியானவர் உங்களை பார்த்து பேச விரும்புகிற ஒரு காரியம், உங்களுக்கு விரோதமா உங்க பிரச்சனை எதிரிட்டு நிற்கலாம், இல்ல அந்த பிரச்சனை பெருசா தெரியலாம், அந்த பிரச்சனை நெடுநாளா இருக்கலாம், அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு திறமை இல்லாம இருக்கலாம், அந்த பிரச்சனையை சமாளிக்கிற திறமை அறிவு தாளந்து இல்லாம இருக்கலாம். ஆனா தாழ்மையா சொல்றேன், அந்த பிரச்சனையின் நடுவே நீங்க கர்த்தரை சார்ந்து முன்னேறுவீர்கள் என்றால் நிச்சயம் சொல்ல முடியும், ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அது உங்க எதிர்காலமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும். வேதம் சொல்லுகிறது, சில ரதங்களையும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். யாரெல்லாம் கர்த்தரை நம்பி முன் செல்லுகிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள், எழும்புகிறார்கள், நிற்கிறார்கள், சாதிக்கிறார்கள். இந்த காலையில உங்களை உற்சாகப்படுத்துகிற இந்த தாவீதை போல நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு முன்னேறுவீர்கள் என்றால் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். கர்த்தரை நம்பி முன்னேறுவீர்கள் என்றால் ஜெயிப்பீர்கள். கர்த்தரை பற்றி கொண்டு முன்னேறுவீர்கள் என்றால் வெற்றி உங்களுடையதாய் மாறும். இந்த தாவீதுக்குள்ள இருந்த விசுவாசம், யுத்தம் கர்த்தருடையது, அவர் ஈட்டியினால் ரட்சிக்கிற தேவன் அல்ல, அவர் ஜெயிக்கணும் நினைச்சிட்டார்னா எப்படி ஜெயிக்க வைப்பார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை ஜெயிக்க வைக்கணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டா எப்படி ஜெயிக்க வச்சிருவார். அல்லேலூயா. ஆனா நீங்க அவரை நம்பி முன்னாடி போகணும், நீங்க அவரை நம்பி முன்னாடி போகணும். சில நேரம் நினைச்சிடக்கூடாது, நம்ம திறமையில தான் நம்ம ஜெயிக்க போறோம், இல்ல நம்ம அறிவுல தான் ஜெயிக்க போறோம், இல்ல நம்ம செய்யற வேலையில தான் நம்ம ஜெயிக்க போறோம், இல்ல நம்ம படிப்புல தான் நம்ம ஜெயிக்க போறோம், இல்ல இல்ல அவரை நீங்க எவ்வளவு சார்ந்து இருக்கிறீங்களோ, நீங்க அவரை எவ்வளவு நம்பி இருக்கிறீங்களோ, நீங்க அவரை எவ்வளவு உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறீர்களோ அங்கதான் உங்க வெற்றி இருக்கிறது. இந்த காலையில உங்களை நான் தாழ்மையா கேட்கிறேன், நீங்க எவ்வளவு கர்த்தரை சார்ந்து இருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு கர்த்தரை முழுசா நம்பி இருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு கர்த்தரை முழுமையா பற்றி கொண்டு இருக்கிறீங்க. எல்லாரும் என்னால முடியாது என்றாலும் இயேசு என் கூட இருக்கிறதா நான் ஜெயிப்பேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாரும் அவிசுவாசமா இருந்தாலும், உலகமே அவிசுவாசமா இருந்தாலும், இந்த தாவீது மாத்திரம் நான் கர்த்தரையே விசுவாசிப்பேன் என்று முன் சென்றது போல எத்தனை பேர் போக முடியும்? உங்க நண்பர்கள் எல்லாம் அவிசுவாசமா இருந்தாலும், உங்க உறவுகள் எல்லாம் அவிசுவாசமா இருந்தாலும், உங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் எல்லாம் முடியாது, நடக்காது, கூடாது என்று சொன்னாலும், நீங்களும் நானும் மாத்திரம் அந்த தாவீது சிறு கவனையும் கல்லையும் பாக்கெட்ல போட்டுக்கொண்டு கர்த்தரோடு இருக்கிறபடியால் நான் ஜெயிப்பேன் என்ற விசுவாசத்தோடு சென்றது போல எத்தனை பேர் நீங்க கர்த்தரை சார்ந்து உங்க பிரச்சனைகளை எதிர்கொள்ள போறீங்க? அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து என் குடும்பத்தை எதிர்கொள்ளுவேன், கர்த்தரை சார்ந்து என் எதிர்காலத்தை எதிர்கொள்ளுவேன், கர்த்தரை சார்ந்து எனது படிப்பை எதிர்கொள்ளுவேன், கர்த்தரை சார்ந்து என் வாழ்க்கையை நடத்துவேன் என்று நீங்க தீர்மானம் எடுத்து முன் செல்வீர்கள் என்றால் நிச்சயம் சொல்ல முடியும், ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது உங்க வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம், ஏன் உங்களுக்கு விரோதமாய் சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக ஜெயக்கொடி ஏந்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. 50-51 வசனம் ரொம்ப அருமையாய் சொல்லுகிறது. இவ்விதமாக தாவீது ஒரு கவனிலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. தாவீதின் கையில் என்ன இல்லாதிருந்ததா? பட்டயம் இல்லாதிருந்தது. இவன் யுத்தத்துக்கு
வந்தபோது பெலிஸ்தியன் தாவீதை நிந்திக்கிறான். என்ன நாயா நீ, என்னை கல்லையும் கவனையும் கட்டையை எடுத்து வர்றதுக்கு நாயா என்று நிந்திக்கிறான். ஆனா பாருங்க, யுத்தம் வந்தபோது தாவீது ஒரே கல்லு ஒரே கவனில பெலிஸ்தியனை வீழ்த்தி போட்டான். பக்கத்துல பாத்துங்க, உங்ககிட்ட ஒரு கல் இருந்தா கூட போதும் சாதிக்கிறதுக்கு. அல்லேலூயா. ரொம்ப நினைக்காதீங்க, பட்டம் இல்லை, என்கிட்ட அறிவு இல்லை, திறமை இல்லை, பணம் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, எங்க அப்பா மட்டும் அம்பானியா இருந்தா சர்ச்சிலே உட்காந்துருக்க மாட்டீங்க. சோதரம், எனக்கு மட்டும் கார் இருந்தா, BMW கார் இருந்தா கண்டிப்பா வந்திருக்க மாட்டீங்க இன்னைக்கு காலையில. சோதரம், எனக்கு மட்டும் அது இருந்தா இது இருந்தா அப்படின்னு சார் சொல்லுவாங்கல்ல. இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கல் இருக்கா, ஒரு கவன் இருக்கா, போதும். அவன் பட்டயத்தோடு ஈட்டியோடு வரலாம், உங்க பிரச்சனை பெருசா இருக்கலாம், உங்க போராட்டம் பெருசா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உங்ககிட்ட சின்ன காரியம் இருக்கலாம், சின்ன திறமை, சின்ன முயற்சி, சின்ன பிரயாசம், அதை வைத்து கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வைக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்க, நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தேன். பெலிஸ்திய நாட்டிலேயே பெரிய வீரன் கோலியாத், இஸ்ரவேல் தேசத்திலேயே சின்ன வீரன் தாவீது. எத்தனை பேரை கூட சேர்ந்து புரிஞ்சுக்கிறீங்க? பெலிஸ்திய நாட்டிலே பெரிய வீரன் யாரு? கோலியாத் தான். ஏன்னா அவன் சொன்னதை ராஜா ஏத்துக்கிட்டான், அந்த நாட்டு ராஜா. பரவாயில்ல, ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவனை யாரும் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவனை ஜெயிச்சா மொத்த நாடு அடிமைன்னு சொல்றான். அப்ப அந்த பெலிஸ்திய ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இவன் தான், இவனை ஜெயிக்க யாரும் கிடையாது அப்படின்னு ஏத்துக்கிட்டான். ஆனா பாருங்க, இஸ்ரவேல் தேச படையிலேயே சின்ன ஆள் யாரு? தாவீது. ஏன் அவருக்கு எதுவும் செட் ஆக மாட்டேங்குது, ஒன்றும் வேலையும் செட் ஆகல, ஒன்னும் செட் ஆகல. இருக்கிற படைகளே சின்ன ஆள் இவர்தான். யோசித்து பாருங்க, அந்த படையில பெரிய ஆளு கோலியாத், இந்த படையில சின்ன ஆளு தாவீது. என்ன வித்தியாசம்னா, இந்த தாவீது கர்த்தரை சார்ந்து கொண்டான். ஒருவேளை உலகம் உங்களுக்கு முன்பாக பயமுறுத்துறதா இருக்கலாம். எப்படிடா இந்த போட்டி பொறாமையுள்ள உலகத்துல நம்ம சாதிக்கிறது, எப்படிடா வாழ்றது, எப்படிடா நம்ம ஜெயிக்கிறது, எப்படிடா படிக்கிறது, எப்படி முன்னேறது, எப்படி குடும்பத்தை நடத்துறது, எப்படி இயேசுவுக்காக ஜீவிக்கிறது என்ற போராட்டங்கள் உங்களை நெருக்கி இருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தரை சார்ந்து கொண்டு நடப்பீர்கள் என்றால், இந்த காலையில் ஆண்டவர் சொல்கிறார், உங்க வாழ்வு ஒரு ஜெய வாழ்வாகவே மாறும். வேதம் சொல்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாராதே, உன் சுய புத்தியின் மேல் சாராமல் அவரையே முழு இருதயத்தோடு நம்பிக்கொண்டு நடப்பாய் என்றால் கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அருகாமல் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க பிரச்சனையை கண்டு கலங்காதீங்க, கர்த்தரை நம்பி முன்னேறுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி முன் செல்லும் போது உங்கள் வாழ்வு ஜெயவாழ்வா இருக்கும். ஹல்லேலூயா. முதல் காரியம், தாவீதின் வாழ்வு ஜெயவாழ்வா இருக்க கர்த்தரை சார்ந்து கொண்டார். இந்த காலையில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், நீங்க முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் கர்த்தரையே சார்ந்து கொண்டு நடக்க ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவாராக. இரண்டாவது காரியம் பார்க்கலாம், இந்த தாவீதின் வாழ்நாள் எல்லாம் ஜெயவாழ்வா இருக்க, வெற்றியா இருக்க இந்த தாவீதிடத்தில் காணப்பட்ட இரண்டாவது காரியம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். கரம் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல தாவீதின் வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம். இவர் தோற்று போகக்கூடிய ஒரு நிலைமை. இவரது மனைவி, பிள்ளைகள், ஆஸ்திகள் எல்லாவற்றையும் எதிரி கொள்ளையடித்து விட்டான். இவர் யுத்தத்துக்கு போய் வருவதற்கு முன்பு அமலேக்கிய படை வந்து தாவீதின் மனைவி, பிள்ளைகள், ஆஸ்திகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எல்லாம் இழந்த நிலைமையில என்ன பண்ணுவீங்க? எல்லாம் இழந்து போன போது தாவீதின் படை வீரர்களும் தாவீதும் அழுகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, தங்கள் பலன் போக மட்டும் அழுகிறார்கள். கூட இருக்கிற தாவீதோட கூட இருக்கிறவங்க கல் எடுத்துக்கிட்டு தாவீதை கொல்ல ரெடியா இருக்கிறான். சோத்திரம். மனைவி போனது பத்தாம, பிள்ளை போனது பத்தாம, ஆஸ்தி போனது பத்தாம, கூட இருக்கிற ஆளு கொலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறான். இந்த இடத்துல பாருங்க, தாவீது என்ன பண்றானா, தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டு ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறான். ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா?
யார் என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போனார்களோ நான் அவர்களை பின்தொடர்வேனா, தொடர்ந்து நான் அவர்களை பிடிப்பேனா, என் பிள்ளைகளையும் மனைவிகளையும் இழந்ததையும் மீட்டுக் கொள்வேனா என்று கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டான். நண்பர்களே, தாழ்மையா சொல்றேன், இரண்டாவது ஒரு காரியம், உங்க வாழ்க்கையில தோல்வி உங்களை வீழ்த்தாமல், போராட்டங்களும் சாத்தானின் வல்லமைகளும் உலக பிரகாரமான கஷ்டங்களும் பாடுகளும் உங்களை வீழ்த்தாமல் இருக்கணும்னா தாவீதிடத்தில் காணப்பட்ட அந்த இரண்டாவது காரியம் நிச்சயம் நமக்கு தேவை என்றே நான் சொல்ல முடியும். பல நேரம் முதல் காரியத்துல நம்ம எல்லாரும் 100 மார்க் வாங்கிடுவோம். என்னதான் படிச்சாலும், என்னதான் வேலை பார்த்தாலும், கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன் நல்ல உறுதியா சொல்லிடுவோம், கர்த்தரை தான் சார்ந்து இருக்கிறேன்னு சொல்லிடுவோம். ஆனா பல நேரங்களில் அநேக தேவ பிள்ளைகள் தவறுகிற இடம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல நம்ம தவறி போயிருவோம். தாவீது பாருங்க, அந்த போராட்டம் பிரச்சனை வந்த போது அவன் கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்தான். He listened God's counsel. ஆண்டவருடைய ஆலோசனைக்கு அவன் செவி கொடுத்தான். போராட்டம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, கலங்கி தவித்து பின்னிட்டு போகல, இல்ல வேதனைப்பட்டு உடைஞ்சு போகல, இல்ல ஏதோ அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு என்று இழுத்து பொத்தி தூங்கல. ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டான். ஆண்டவரே, இந்த போராட்டத்தின் நடுவே, இந்த பிரச்சனையின் நடுவே நான் என்ன செய்ய வேண்டும்? என்றைக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஜெயிக்க நான் என்ன செய்யணும்? என் படிப்புல ஜெயிக்க நான் என்ன செய்யணும்? என் வேலையில நான் ஜெயிக்க என்ன செய்யணும்? என் எதிர்காலத்துல ஜெயிக்க நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில ஜெயிக்க நான் என்ன செய்யணும்? உங்க ஆலோசனையை தாங்கப்பா அப்படின்னு என்னைக்காவது நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? அன்பானவர்களே, தாழ்மையை சொல்றேன், இந்த வேத புஸ்தகம் எங்கும் கர்த்தர் நமக்கு நலமான ஆலோசனைகளை வைத்திருக்கிறார், நன்மையான ஆலோசனைகளை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு அநேக ஆலோசனைகளை கொடுக்க சித்தமுள்ளவரா இருக்கிறார். நீங்க கர்த்தர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் உங்களோடு பேசுவார், வேத வசனத்தின் மூலமாய் பேசுவார். எப்படி பாஸ்டர் பேசுவார்? கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த வேதத்தை வாசிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்ககிட்ட நிச்சயம் பேசுவார். ஆண்டவரே, நான் என்ன தீர்மானம் எடுக்கணும், நான் எப்படிப்பட்ட முடிவை எடுக்கணும், எப்படிப்பட்ட பாதையில பயணிக்கணும் என்ற விண்ணப்பத்தோடு இந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களோடு பேசுவதை நீங்கள் உணர்வீர்கள். ஏனென்றால் அவரது ஆலோசனை உங்களை தோல்விக்கு கொண்டு போகாது, மாறாக உங்களை வெற்றிக்கு கொண்டு செல்லும். கரங்களை வேத்துறலே சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு பல பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு போராட்டம் வந்தா ஃப்ரெண்ட்ஸ்ட போய் சிலர் ஆலோசனை கேட்பாங்க, சில போராட்டம் வந்துட்டா சில சொந்தக்காரங்க கிட்ட போய் சில ஆலோசனை கேட்பாங்க, சில போராட்டம் வந்துட்டா யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா அப்படிப்பட்ட நபர்கிட்ட போய் ஆலோசனை கேட்பாங்க. நான் தாழ்மையா சொல்லுகிறேன், மனுஷனுடைய யோசனைகள் அவன் இருதயத்திலிருந்து வருகிறது, அது அவனுடைய எண்ணமா இருக்கும், அவனுடைய ஞானமா இருக்கும். மனுஷனுடைய எல்லா யோசனைகளும் ஆலோசனைகளையும் நிலைநிற்கும் என்று சொல்ல முடியாது. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற யோசனையே நிலைநிற்கும். கர்த்தரின் ஆலோசனையே உங்களை ஜெயிக்க பண்ணும். மனுஷன் அனுபவத்திலிருந்து சொல்லலாம், மனுஷன் அவனுடைய எண்ணங்களை சொல்லலாம், தேவன் உங்களுடைய எதிர்காலங்களை சொல்ல வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் வரும் நாட்களையும் அறிந்து வைத்திருக்கிறார். அவரிடத்தில் யோசனைகளை கேட்கும் போது அது உங்கள் வாழ்வில் நலமானவைகளை கொடுக்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி, என் தேவன் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர், என் வாழ்க்கைக்கு வேண்டிய ஆலோசனைகளை என் தேவன் எனக்கு கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு, அவர் ஆலோசனை தருகிற தேவன். அல்லேலூயா. அதிசயமானவர், அவர் நாமம் ஆலோசனை கர்த்தர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆலோசனை கர்த்தர் இருக்கிறார். உங்களை ஜெயிக்க வைக்க உங்களுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். ஆனா நாங்க தானே கேட்க மாட்டோம். அவர் ஆலோசனை கொடுக்கதான் செய்கிறார், ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், கேட்கிறது கிடையாது. அன்பானவர்களே, உங்க வாழ்ந்த தோல்வி இல்லாம, தோல்விக்கெல்லாம் தப்பி ஜெயிக்கணும்னா ஆலோசனை கர்த்தரிடத்திலே நீங்கள் ஆலோசனைகளை கேட்பீர்கள் என்றால் நான் நிச்சயம் சொல்லுவேன், சாத்தான் உங்க வாழ்விலே போராட்டங்கள், பிரச்சனைகள், இழப்புகள், கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்களை கொண்டு வந்தாலும் அதன் நடுவே உங்களை ஜெயிக்க வைக்கிற ஒரு தேவன்
உங்களை ஜெயிக்க வைக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. உங்களுக்கு ஒரே ஒரு சவாலை மட்டும் நான் சொல்ல முடியும். நீங்க தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்து பாருங்க. சில நேரம் கஷ்டமா தெரியும், சில நேரம் ஒரு கடினம் போல தெரியும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவது சில நேரம் நம்ம சுயத்தை சாகடிப்பது போல இருக்கும். ஆனா நான் நிச்சயம் சொல்லுவேன், அது உங்க வாழ்ல பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கொஞ்சம் என் கூட சேர்ந்து சிந்திச்சு பாருங்க. இந்த தாவீது அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மட்டும் கேட்கலன்னா என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஒண்ணு கூட இருக்கிறவன் அடிச்சு பண்ணிருப்பான், கொன்றுப்பான். இல்ல வாழ்நாளெல்லாம் அனாதையா ஒத்தாலா வாழ்ந்திருப்பான். இவன் வாழ்நாளெல்லாம் திரும்பி தன் மனைவியவோ பிள்ளைகளையோ பார்க்க முடியாத நிலைமைக்கு போயிருப்பான். ஆஸ்திகளையும் சொத்துகளையும் மீட்க முடியாத நிலைமைக்கு போயிருப்பான். ஆனால் அன்றைய தினம் இந்த தேவ மனிதன் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டபடியால் வசனம் சொல்லுகிறது, 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆனால் அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், நீங்க இந்த வார்த்தையை கூட சேர்ந்து சொல்லுங்களேன், சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்களேன், நீங்க கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்டு செஞ்சீங்கன்னா சிறுசோ பெருசோ வெற்றி உங்களுக்கு தான். அல்லேலூயா. தாவீது பாருங்க, சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைபடாமல் என்னென்னத்தெல்லாம் தூக்கிட்டு போனானோ எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தான். கரமேத்து ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு அமலேக்கியர், ஆனா ஜெயிச்சது நம்மால் தான், தாவீது. கர்த்தருடைய ஆலோசனை இவரது வாழ்க்கையை ஜெயிக்க வைத்தது. உங்களை நான் தாழ்மையா சொல்றேன், சில நேரங்கள் உங்க வாழ்க்கை தோற்கிறது போல இருக்கலாம். ஆண்டவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து நடந்து பாருங்கள், முடிவு உங்களுக்கு வெற்றியா இருக்கும். ஒருவேளை இன்றைக்கு அது தோற்கிறது போல இருக்கும், இன்றைக்கு அது கஷ்டமா இருக்கும். ஜெபிக்கிறது, வேத வாசிக்கிறது, ஊழியம் செய்கிறது, கீழ்ப்படுகிறது, ஊழியத்துக்கு வருகிறது, இப்ப ஒரு கடினம் போல தெரியும். பின்னாடி திரும்பி பார்க்கும்போது சின்ன காரியத்திலும் பெரிய காரியத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார். காரணம், நீங்கள் கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறபடியா ஆண்டவர் உங்கள் வாழ்வை ஜெயவாழ்வாய் மாற்றியிருப்பார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. மூன்றாவது காரியம், கடைசியாய் ஒரு காரியம், 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. இந்த தாவீதின் வாழ்வு ஜெயமா இருந்ததின் காரணம் என்ன? முதல் காரியம் பார்த்தோம், இந்த தாவீது கர்த்தரை சார்ந்து கொண்டதால் ஜெயித்தான். He is totally depends upon God. கர்த்தரையே சார்ந்து கொண்டதால் ஜெயித்தான். இரண்டாவது காரியம் பார்த்தோம், இவர் கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்ததால் ஜெயித்தான். He listened God's counsel in his life. அவரது வாழ்வில் தேவ ஆலோசனைக்கு செவி கொடுத்ததால் ஜெயித்தார். மூன்றாவது காரியம் பாருங்கள், இந்த வசனம் அருமையான ஒரு வார்த்தை. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அல்லேலூயா. இங்கதான் சீக்ரெட்டே இருக்கு. இவனோடு கூட இருந்தது யார்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். இவர் பல யுத்தங்களை செய்தவர். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ராஜா இஸ்ரவேல் தேசத்தை 40 ஆண்டுகள் அரசாண்டு இருக்கிறார். 40 ஆண்டுகள் என்றால் குறைஞ்சது ஒரு 40 யுத்தமாவது நடத்தியிருப்பார். அந்நாட்களிலே சில காலங்கள் ராஜாக்களுக்கு யுத்த காலம் என்று இருந்தது. ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஒரு யுத்தம் பண்ணியிருந்தால் கூட ஒரு 40 பெரிய யுத்தங்களை நடத்தியிருப்பார். 40 பிரதான யுத்தங்களை செய்திருப்பார். இப்படி செய்த எல்லா யுத்தங்களிலும் இவருக்கே வெற்றி கிடைத்தது. காரணம் என்ன? இஸ்ரவேல் படை இருந்ததால் அல்ல, இஸ்ரவேலில் அநேக பராக்கிரமசாலிகள் இருந்ததால் அல்ல. வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு இருந்தார். கரம் உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா.
மூன்றாவது காரியம், கர்த்தர் அவரோடு இருந்ததால் தாவீது ஜெயித்தார். இந்த காலையில உங்களை உற்சாகப்படுத்துறேன். உங்க வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையா இருக்கணுமா? உங்க வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போகாம உங்க எதிர்காலங்கள், உங்க வாழ்க்கைகள் வெற்றியா நீங்க முன் செல்லணும்னா தாழ்மையா சொல்லுவேன், ஜெய கிறிஸ்து ஆண்டவர் இயேசு உங்களோடு இருக்கணும். அவர் உங்களோடு இருந்தாதான் உங்க வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையா இருக்கும். அன்றைக்கு அநேக சீசன்களை பார்த்து எல்லாரும் பயந்தார்கள், பிரமித்தார்கள். அன்றைக்கு இருந்த ஞானவான்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள் இவங்கெல்லாம் முட்டாள்களாச்சே, பேதைகளாச்சே. என்னப்பா இப்படி பேசுறாங்க, வசனங்கள் இப்படி பேசுறாங்க, இவங்க மூலமா அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இவர்கள் எல்லாரும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். ஆண்டவர் இயேசுவோடு கூட இவங்க இருந்ததுனால இன்னைக்கு சாதிக்கிறாங்கப்பா, இன்னைக்கு ஜெயிக்கிறாங்கப்பா, இந்த உலகத்தை கலக்குறாங்கப்பா. காரணம் ஆண்டவர் இயேசு இவர்களோடு கூடவே இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, தாவீதின் வாழ்க்கையிலே வசனம் சொல்கிறது, அவன் போன இடங்களில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அவனோடு கூட கர்த்தர் இருந்தபடியால் எல்லா யுத்தம், எல்லா போட்டி, எல்லா பொறாமை, அவனை சூழ்ந்திருந்த எல்லா சதி திட்டங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் அவரை காப்பாற்றி ஒரு வெற்றியுள்ள ராஜாவை மாற்றினார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எப்போதும் என்னோடு இருந்து என் வாழ்க்கையை வெற்றி பெற செய்வீராக. இந்த காலையில உங்களை உற்சாகப்படுத்தி நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால் உங்க படிப்பு வெற்றியா மாறும், உங்க வேலை வெற்றியா மாறும், உங்க தொழில் வெற்றியா மாறும், உங்க குடும்பம் வெற்றியா மாறும். ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ண வல்லவரா இருக்கிறார். அது உடனே நடக்காது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை தெரியுமா? இன்னைக்கு ஜோம் பண்ணிட்டேன், நாளைக்கு என் வீட்டு கூரையை பிச்சு ஆண்டவர் கோடி கோடியா கொடுத்துடணும். சோத்திரம். என்ன பண்ணுவீங்க? கோடி கோடி ஆண்டவர் கொடுத்த என்ன பண்ணுவீங்க? நல்லா மூட்டி கட்டிக்கிட்டு அதோட ஏசப்பாவுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு ஓடியே போயிருவேன். பார்த்துக்கங்க பாஸ்டர், திரும்ப என்ன பண்ண மாட்டேன், தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். சோத்திரம். அன்பானவர்களே, வசனம் சொல்லுது, தாவீது ஒரே நாள்லாம் ராஜா ஆகலைங்க, ஒரே நாள்லாம் அவன் உயர்ந்து பெரிய படை தலைவனா மாறல. வசனம் சொல்லுது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். பிசாசானவன் உங்களை ஒரே நாள் எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லுவான். உனக்கு எல்லாம் தந்துடுறேன், பணத்தை தந்துடுறேன், உலகத்தை தந்துடுறேன், ஆஸ்தியை தந்துடுறேன், மேன்மையை தந்துடுறேன், நீ நினைக்கிற எல்லா இச்சைகளை தந்துடுறேன், ஆசா பாசங்களை தந்துடுறேன், என்னை நேசி, எனக்கு பின்னாடி வா, நான் உன் கூட இருந்தா எல்லாம் நடக்கும்னு ஆசை காமிப்பான். ஒரே நாள்ல எல்லாம் காமிப்பான். ஆண்டவர் இயேசுவை பிசாசு சோதிக்கும் போது ஒரு இமை பொழுதுல காமிச்சுட்டான். உலக ராஜ்யங்கள் எல்லாம் காமிச்சு, அதன் ஆஸ்திகள், ஆடம்பரங்கள், மகிமைகள் எல்லாம் காமிச்சு, என்ன மட்டும் பிடிச்சுக்க, உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்றான். ஆண்டவர் அப்படி வாக்கு கொடுக்கல பாருங்க, அப்படி தாவீதுக்கு செய்யல பாருங்க. தாவீதை கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்தார். நீதிமான் வாழ்வு அப்படித்தாங்க இருக்கும். துன்மார்க்கன் வாழ்வுதான் புல்ல போல டக்குன்னு தலைக்கும், ஆனா சூரியன் அஸ்தமிக்கும் போது அது காஞ்சி போகும். நீதிமான் அப்படி அல்ல, அவன் பனையை போல வளருவான். இந்த பனைமரம் சீக்கிரத்துல வளராது பாருங்க. அந்த விதை வளர்ந்து வர்றதுக்கு சில நாட்கள் ஆகுமா. ஒரு ஒரு பாம்பொச்சி ஒரு குறித்து ஒரு கதை உண்டு. அது 3 அடி வளர்றதுக்கே 6 ஆண்டுகள் ஆகுமா. அப்ப அதெல்லாம் கீழே வேர் பற்றி கொண்டே இருக்குமா. அந்த 6 ஆண்டு 7 ஆண்டுகள் கழித்து ஒவ்வொரு நாளும் 3 அடி உயரம் வளருமா. பாருங்க, சில நேரம் நமது ஆசீர்வாதங்கள் உடனே வராதுங்க. கிறிஸ்துவுக்குள்ள, ஆண்டவருக்குள்ள உடனே நீங்கள் செழித்தது போல இருக்காது. ஆனா நீங்க உறுதியா கர்த்தரை பற்றி இருப்பீர்கள் என்றால் நாளுக்கு நாள் உங்க வாழ்வை கர்த்தர் மேன்மைப்படுத்திக் கொண்டே இருப்பார், உயர்த்தி கொண்டே இருப்பார், ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். உங்களை தோக்க விட மாட்டார், உங்களை வீழ்த்த விட மாட்டார், உங்களுக்கு இழப்புகளை அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நிறைவாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆனா உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரா? நீங்க ஆண்டவரோடு இருக்கிறீங்களா? இந்த தாவீதோடு கர்த்தர் சேனைகளின் தேவன் இருந்தார். ஆதலால் இவர் வாழ்வு ஜெய வாழ்வா இருந்தது. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரா? உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்திருக்கிறீங்களா? உங்க இதயத்துக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா? உங்க வாழ்க்கையில இயேசுக்கு முதன்மை இல்லைனா அவர் உங்க கூட இருக்கிறது கஷ்டம். ஆண்டவர் இயேசு சபையை பார்த்து சொன்னார், இதோ வாசப்படியில் இருந்து கதவை தட்டுகிறேன். சில நேரங்கள்ல நான் வாழ்மையா சொல்றேன், அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில
இயேசு இல்லை, ஆண்டவருடைய ஆளுகை இல்லை, ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லை. ஏன்? இயேசு அவங்க இதயத்திலிருந்து வெளியே போயிட்டார். இயேசு அவங்க குடும்பத்திலிருந்து வெளியே போயிட்டார். இயேசு அவங்க வாழ்க்கையிலிருந்து வெளியே போயிட்டார். நான் தாழ்மையை அவங்களை உற்சாகப்படுத்துறேன். ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தா, இயேசுப்பா நீங்க எனக்குள்ள வந்து என் கூடவே இருங்க இயேசுப்பா, என்னை விட்டு விலகாத ஆண்டவரா என்னோடு கூடவே இருங்க இயேசுப்பா என்று உங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து பாருங்கள். உங்க வாழ்வு ஒரு ஜெயவாழ்வா இருக்கும். நாளுக்கு நாள் மாற்றத்தை பார்ப்பீங்க, ஆண்டுக்கு ஆண்டு மாற்றத்தை பார்ப்பீங்க, வருஷத்துக்கு வருஷம் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை தோல்வியில் அல்ல, வெற்றி சிறக்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த காலையில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த தாவீது கர்த்தரை முன்னிறுத்தி கர்த்தரை சார்ந்து கர்த்தரோடு இருந்து ஜெயித்தது போல உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. அப்பதான் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களோடு இருக்கும்போது உங்க வாழ்வும் ஒரு ஜெயவாழ்வாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இந்த காலையில ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த நல்ல ஒரு தேவ மனிதன் வாழ்க்கையில் இருந்து 3 காரியங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த மனிதன் தோற்காமல் வாழ்நாள் எல்லாம் ஜெயிப்பதற்கு இவரிடத்தில் காணப்பட்ட ஒரு 3 காரியங்கள். இவர் கர்த்தரையே சார்ந்து கொண்டார், கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்தார், இவரோடு கூட கர்த்தர் இருந்தார். ஆதலால் இன்றும் தாவீது ஒரு நல்ல ராஜா என்று நாம் சொல்லி அந்த தேவ மனிதனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் வாழ்விலும் நீங்களும் இப்படி இருப்பீர்கள் என்றால் இவரை போல ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளாய், ஆண்டவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், அது மாத்திரமல்ல கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால் உங்கள் வாழ்வும் நிச்சயம் ஜெய வாழ்வாய் இருக்கும்.